அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் மற்றும் ஜேசிடி பிரபாகர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர் இளம்பாரதி ஆஜராகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் என மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தற்பொழுது பொதுச் செயலாளர் என எடப்பாடி பழனிசாமி பதில் மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி, அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு கேள்வி எழுப்பி இதற்கு கண்டனமும் தெரிவித்தார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சார்பில் மன்னிப்பு கோரப்பட்டது. இதனையடுத்து மேலும் கேள்வி எழுப்பிய நீதிபதி, இந்த மனுவை பதிவுத்துறையில் எப்படி பதிவு செய்தீர்கள், பதிவுத்துறையும் இதனை எப்படி ஏற்றுக்கொண்டது என கேள்வி எழுப்பிய நீதிபதி திருத்தம் செய்யப்பட்ட மனுவை தாக்கல் செய்ய எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.